எல்லாருக்கும் பிடிச்ச மசாலா பொரியை வீட்லேயே டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ மசாலா பூரி செய்யறதுக்கு நான் 8 மணி நேரம் பச்சை பட்டாணியை ஊற வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ, கொஞ்சமா மஞ்சத்தூள், இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா சால்ட் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இதை ஒன்றும் பாதியமா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மசிச்சா போதும். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி, மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ நமக்கு நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் கொஞ்சம். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நம்ம மசிச்சு வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பானிபூரி எடுத்திருக்கேன். இதை நல்லா உடைப்பூரி மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கிரேவி சேர்த்துக்கலாம். கார்னிஷிங்காக நான் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஆனியன் கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், கொஞ்சம் ஓம்புடி. அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு.